ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 131 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ எல்லாருக்கும். இன்றைக்கி டின்னருக்கு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். நூடுல்ஸ் செய்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக சுடு தண்ணி தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய், உப்பு போட்டு நல்லா கொதிச்சோன்னே நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, இது கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கவரில் இருந்ததை நான் பார்க்கல. ஸோ இதை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேரட்டை நீளமாக கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிவிட்டேன். அடுத்தது பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். நான் எப்போயுமே 3 பீன்ஸ் 4 பீன்ஸ் வச்சுலாம் எப்போயுமே கட் பண்ண மாட்டேன். எப்போயுமே எல்லாம் ஒட்டுக்காக வச்சு அப்படியே வச்சு கட் பண்ணிடுவேன். ஸோ என் பாப்பாவை வச்சுட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். அப்புறம் முட்டைக்கோஸு அந்த வாழைக்காய் சீவுறதில் சீவுவேன். அப்போ தான் நல்லா நைஸாக வரும். அது முட்டைக்கோஸு நறுக்கி வச்சுக்குவேன். வெங்காயம், அவ்வளோதான் நமக்கு காய்கறி தேவை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 90% குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். காய் அரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் எங்கள் வீட்டுக்கார் என்கிட்ட பாப்பா கொடுத்துட்டு அவர் தான் இதை செஞ்சு முடித்தார். நான் இந்த வேலையை தான் பார்த்தேன். அவர் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவரே செய்கிறேன்னு சொன்னார். பாப்பா இருக்க மாட்டேங்கிறா அவங்கக்கிட்ட. அதனால் நான் வச்சுருந்தேன். அவங்க தான் செஞ்சாங்க. இப்படி இதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அதிலே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது வேக வச்ச நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு கெச்சப் 2 கெச்சப் இருக்குது. சோயா கெச்சப்பும் இது டொமேட்டோ கெச்சப்பும் இருக்குது. அது தேவையான அளவு ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா ரெடி ஆயிரும். செஞ்சு முடித்தோடனே சாப்பிட்டு என் பாப்பா சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்தாள். துளியுண்டு கோதுமை தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயில் வச்சு விட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டு அவளை தூங்க வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு பாப்பா கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே போய் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வந்தேன். நேற்று என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு நெய்ன்னு அழுதுகிட்டே இருந்தா. ஒரு 11:30 மணிக்கு தான் தூங்கினான். ஏன் அப்படி அழுதானே தெரில. அப்புறம் நான் கொஞ்சம் கிரேப் வாட்ரு ஊற்றி விட்டேன். ஏதாவது சாப்பிட்டது சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிரேப் வாட்டர் ஊற்றி தூங்க வச்சுட்டேன். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எங்கள் மேரேஜ் பற்றி கேட்டிருந்தாங்க. எங்களோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஃபஸ்ட்டு ஜாதகம் கொடுத்து நாங்கள் ஜாதகம் அவங்கள்ட்ட கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க. நாங்கள் பார்க்கல, ஜாதகம் மட்டும்தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க பார்த்துட்டு ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. பார்த்தோம். 9 பொருத்தம் இருந்துச்சு எங்கள் 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கல்யாணம் ஆவணி மாதம் நடந்துச்சு. செப்டம்பர் 13ஆம் தேதி கல்யாணம் நடந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு மேரேஜ் முடிஞ்சிச்சு. நாங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கப்ப எப்படா வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு.
அதுக்கப்புறமேட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்ததுனால அப்படியும் மைண்டு தோணுச்சு வீட்டில் இருக்கணும்னு தோணுச்சு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து எப்படா வேலைக்கு போவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பாப்பா வந்து பார்த்துக்கணுன்றனால தான் வந்து வீட்டில் இருக்கேன். இல்லைன்னா வந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. வீட்டிலையே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, போர் அடிக்குது. இங்கெல்லாம் வந்து பக்கத்துலலாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, யாரும் பேசுகிறதுக்கு வழி இல்லையா, அதுவே ஒரு இதாக இருக்குது. ஃபோனையே பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டே இருக்குது. பாப்பா இருக்கனால பல்லில் கடிச்சிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இது வந்து வேலைக்கு தான் போக முடியல, இதையாவது வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து நிறைய வேலைகள் இருக்குல்ல, வீடியோ எடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். நான் வந்து தீபாவளிக்கு நாள் தான் ஆரம்பித்தேன். ஒரு ஆப்பிள் ஜூஸ் என்னோட வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்ன வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் 131 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. மேலும் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் அந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆகவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு நீங்கள் தான் வந்து ஆதரவு வந்து எனக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்காக ஒரு ஸ்டாண்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரிங் லைட் வச்சு வீடியோ எடுக்கிறது சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கூடை மாதிரி ஒன்று இருக்கும், பாப்பாவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டில் கிட்டு கொடுப்பாங்க, அந்த கூடை மேலே வச்சு தான் நான் வந்து எடுத்துகிட்ருப்பேன். அதுவும் நிற்கவே நிற்காது, விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரும் வந்தோடனே வந்து அவர் டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் பார்த்துட்ருப்பார். கூப்பிட்டாலும் கொஞ்சம் சலிச்சுக்குவார். அதனால் வந்து எடுக்கவே முடியாமல் நிறைய டைம் வீடியோவே என்னால் எடுக்க முடியல. அப்புறம் அதெல்லாம் பாட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். நான் கேட்டு எவ்வளோ நாளாகுது. இப்போ தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து நேரில் போய் விசாரித்தோம். ரேட் கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம். அவங்க ஆன்லைன் ரேட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் வந்துச்சு. அதனால் ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து போட்டு வாங்கிட்டோம். கடையில் போய் 4-5 கடையில் விசாரித்தோம் நாங்கள் டவுனில். இன்னும் வந்து ஆன்லைன் ரேட்டுக்கு இல்லை. சரி, ஆன்லைனில் தான் வந்து ரேட்டு வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப்லைனில் போய் கேட்டப்போ தான் அங்கே தான் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் சனிக்கிழமை போட்டிருந்தாங்க, திங்கக்கிழமையே வந்து வந்துடுச்சு. நான் செவ்வாய்க்கிழமை தான் வந்து இதை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்ற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரிங் லைட் வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் தான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.